இப்போ வசந்த நவராத்திரி போயின்னு இந்த வசந்த நவராத்திரியை நல்லா பயன்படுத்திக்கிங்க. நவராத்திரி மட்டும் இல்லை, மற்ற நாட்கள்லேயும் சரி நீங்கள் இதை பயன்படுத்துங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை நான் கோயிலுக்கு போகல வெளில எங்கேயாவது சுற்ற தான் போகிறேன் அப்படின்னாலும் இந்த ஒரு இதை மட்டும் பாருங்கள். யாராவது ரொம்ப சிரமப்படுறவா ரோட்டில் பார்ப்பீங்க, அவளுக்கு சாப்பிட வாங்கி கொடுங்க. இனிமேல் இது வெயில் நாள், பங்குனி ஆரம்பிச்சிடுது, வெயில் நாள். ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி கொடுங்க. அவள் வயிறும் மனசும் உங்களை அவ்வளோ வாழ்த்தும். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது உதவி செய்யணும்னு நினச்சா கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு உள்ளே போங்க. நிறைய பேர் இருக்காளா, நிறைய பேருக்கு வேண்டாம், ஒருத்தருக்கு வாங்கி கொடு. உன்னால் ஒருத்தருக்கு முடியும், கண்டிப்பாக ஒருத்தருக்கு வாங்கி கொடு. உன் தோழி மற்றவா யாராவது வந்து அவ்வளோ ஒருத்தருக்கு வாங்கி தர சொல்லு. ஒருத்தருக்குன்னு செய்வோம், அதுவே நிறைய பேர் பசியாருவா. நம்மளால் முடிஞ்சது செய்வோம்ப்பா, சந்தோஷமாக இருப்பா. அந்த வயிறு வாழ்த்தும் போது நீ உள்ளே போறியோன்னு அப்போது சுவாமி உன்னை பார்ப்பார், அம்பாள் உன்னை பார்ப்பா, என் முருகன் உன்னை பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டு இந்த குழந்தை செஞ்சுட்டு உள்ளே வரா, பலனை எதிர்பார்க்கல, உதவி செஞ்சுட்டு வரா. அதனால் அவள் வாழ்க்கையை நம்ம சிறப்பாக்குவோம். இனிமேல் அவள் வாழ்க்கை வளர்பிறையாக தான் இருக்கணும். யாராக இருந்தாலும் இப்போ ஒரு புடி அரிசி, அதாவது என்ன சொல்கிறது, 1 கிலோ அரிசி உன்னால் முடியும், உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வாங்கித்தரேன். 1 கிலோ அரிசி வாங்கி தர முடியும். வாரத்தில் ஒரு நாள், இல்லை மாதத்தில் ஒரு நாள், இல்லை கோதுமை மாவு வாங்கி கொடு. 1 கிலோ வாங்கி கொடு. அவள் 2 வேளை சாப்பிடுவா, பசியாருவா, அந்த வயிறு வாழ்த்தும். உன்னால் முடிஞ்சது சிறுக 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 செய்ப்பா. நம்ம ஊரில் ஏழையே குறைஞ்சி போயிடும்ப்பா. அவளும் திருப்தியாக சாப்பிடுவா. நீ மற்றவாளுக்கு இதை மாதிரி பண்ண உனக்கு கர்மா குறையும், தர்மம் சேரும். உன் வாழ்க்கையில் நீ பிரகாசமாக வருவ. நன்னா ஒரு உயரத்துக்கு உன்னை சுவாமி கொண்டு வருவார். எப்படி வரேனே அது தெரியாது, ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த இடத்த பிடிச்சோன்னு செஞ்சு பாருங்கள்.